இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறு, ஞாயிற்றுக்கிழமை இறை வார்த்தையை சிந்திப்பதற்காக நாம் இங்கே குழுமியிருக்கின்றோம். ஆக இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்தியவர்களாக இந்த நாளை இனிதாக ஆரம்பிப்போம். என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா, எங்களுக்காக இந்த உலகிலே மனிதனாக அவதரித்து எங்களைப் போன்று வாழ்ந்து, பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போன்று வாழ்ந்து, நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான எடுத்துக்காட்டை எங்களுக்கு கொடுத்து, நீர் சிலுவையிலே இரத்தம் சிந்தி உயிர் நீத்து உயிர்த்தெழுந்து வாழ்வு உண்டு என்று எங்களுக்கு காண்பித்து சென்றிருக்கின்றீர். ஒவ்வொரு நாளும் திவ்ய நற்கருணையின் வழியாக உம்முடைய பிரசன்னத்தை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மீண்டும் நாங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய அன்பையும் அரவணைப்பையும் மன்னிப்பையும் பெற்று வாழ்வதற்குரிய ஆற்றலை எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற இந்த இறை வார்த்தை வீண் அனைத்தும் வீண் என்று சொல்லக்கூடிய இறை வார்த்தையாக இருக்கட்டும். மேலும் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாதே, நிகழ்காலத்தில் இறைவனை மையமாக கொண்டு வாழ் என்று எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற இறைவார்த்தையை நாங்கள் உள்வாங்கி வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தரளவும், எங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுத்தவர்களாகவும் இந்த நேரத்திலே நாங்கள் ஜெபித்து எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இந்த இறை வார்த்தையை பார்க்கின்ற பொழுது தலைப்பாக எடுக்கக்கூடிய வார்த்தை எது விலையுயர்ந்த செல்வம். ஏனென்றால் இந்த உலகிலே பல செல்வங்கள் இருக்கிறது. இன்றைக்கு சாம்சங் ஆண்ட்ராய்டு அலைபேசி வைத்திருந்தால் அவர்கள் ஒரு மீடியம் கிளாஸில் உள்ளவர்கள் மாறியும், ஐஃபோன் வைத்திருக்கிறவர்கள் ஏதோ பெரிய நிலையில் இருப்பது போன்றும் ஒரு பிம்பமானது கட்டமைக்கப்படுகின்றது. அதுபோன்று கார்களும் சரி, BMW, இன்னும் மெர்சடஸ் என்று பல வகையான கார்கள் இருக்கின்றன. அவைகளை பயன்படுத்துகின்ற அல்லது எந்த நிலையில் வைத்திருக்கிறீர்களோ அதை மையப்படுத்தி நீங்கள் வசதி படைத்தவர்களா ஏழைகளா என்று மதிப்பிடக்கூடிய தன்மை இந்த உலகில் இருக்கின்றது. இது இதற்கு மட்டுமல்ல, இன்னும் அறிவியலானது வளர்ந்து விண்வெளி பயணம் என்றும் பணத்தை பதுக்குகின்ற போட்டிகளும் இந்த உலகில் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது நமக்கு தெரியும். ஆகவே எல்லாம் பணத்தையும் பொருளையும் மையப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே நாம் கேட்கின்ற கேள்வி எது விலையுயர்ந்த செல்வம்? ஏனென்றால் நம்முடைய வீடுகளில் உள்ளவர்கள் கூட இன்றைக்கு பெரும் வசதிகளை உருவாக்க வேண்டும். அதாவது வேலை செய்வது தவறல்ல, சம்பாதிப்பது நேர்மையாக சம்பாதித்தது தவறல்ல. ஏனென்றால் இறைவன் நமக்கு அறிவை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிவை பயன்படுத்தி நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் இங்கே எது பிரச்சனையாக இருக்கிறது என்றால், எதை நாம் மையப்படுத்த வேண்டுமோ அதை மையப்படுத்துவதில்லை என்பதுதான். இறைவனை மையப்படுத்த வேண்டும். அதுபோன்று இறைவன் எனக்கு கொடுத்ததை நான் பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். என் வழியாக இறைவன் இல்லாதவருக்கு கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். அதை சரியாக பயன்படுத்தி நான் வாழுகின்ற பொழுதுதான் அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக இருக்குமே ஒழிய வீணான வாழ்க்கையாக இருக்காது. இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கின்றோம், வீண் அனைத்தும் வீண் என்ற ஒரு சொல் சபையுரையாளர் கொடுத்திருக்கின்றார். அவர் செல்வத்தை வீண் என்று சொல்லுகின்றார். காரணம் என்ன? மனிதன் உழைக்கின்றான், உழைத்து சம்பாதிக்கின்றான், அதை சேமித்து வைக்கின்றான். சேமித்து வைத்த சில காலங்களுக்கு பின்பு அதை அனுபவிக்காமலே அவன் இறந்து விடுகின்றான். ஆகவே அவன் சம்பாதித்ததை அவன் அனுபவித்தானா? அனுபவிக்கவில்லை என்றால் அனைத்தும் வீண் என்று சொல்லுகின்றார். ஆக இந்த இறைவார்த்தையை கேட்கின்ற பொழுது எனக்கு ஒரு நிகழ்வு என்னுடைய மனதிற்கு உள் வருகிறது. என்னவென்றால், சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு மனிதரிடம் பேசிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், நான் என்னுடைய சிறுவயது காலத்திலே எந்த ஒரு சந்தோஷமான பயணத்தை மேற்கொண்டதில்லை. அதாவது மற்ற நாடுகளுக்காக இருக்கட்டும், மற்ற ஊர்களுக்காக இருக்கட்டும். நான் என்ன நினைத்தேன் என்றால், வேலை செய்கின்றேன், வேலை செய்து முடித்த பின்பு என்னுடைய பென்ஷன் காலம், ஓய்வு பெற்ற பிறகு அந்த பணத்தை வைத்து ஊர் சுற்றுவது, உலகம் சுற்றுவது, இந்த உலகில் இருக்கின்ற இன்பங்களை எல்லாம் நான் அனுபவிக்கக்கூடும் என்ற ஒரு எண்ணத்திலே தன்னுடைய வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டவர். இது நடந்தது வெளிநாட்டில், இத்தாலி நாட்டில் நடந்தது. ஆக அவருக்கு பென்ஷன் 68 வயதில் அவர் பென்ஷன் ஆகின்றார். அவர்கள் 40 ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டும் முழு பென்ஷன் பெறுவதற்காக. ஆக அந்த பணியை முடித்து பென்ஷனை பெறுகின்ற நேரத்திலே நான் மற்ற பயணங்களை மேற்கொள்வதற்கு முன்பாக ஒரு மெடிக்கல் டெஸ்ட் ஒன்று பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற மருத்துவமனைக்கு செல்லுகின்றார். அங்கே மருத்துவமனையிலே
அவர்கள் பரிசோதித்து விட்டு சொல்கின்றார்கள், உங்களுக்கு பல நோய்கள் இருக்கிறது. ஆக அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எதிர்காலத்தில் நல்லா வாழலாம் அப்படிங்கிறதுக்காக சேமித்து வச்சேன். கடைசியில் சேமித்து வச்சதெல்லாம் மருந்து வாங்குறதுக்கே போயிடுச்சு. இப்போது நான் எந்த ஊருக்கும் போகவே இல்லை, என்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அனுபவிக்கவும் இல்லை. அதாவது அந்தந்த நாளில் அந்தந்த நேரத்தில் நாம் வாழ்ந்தாக வேண்டும் என்பதுதான். நாம் எதிர்காலத்திற்காக பதுக்கி வைக்கக்கூடிய எல்லாமே வீண் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சம்பாதிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனால் இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்வின் வாழ்ந்து கொள் என்பதுதான். ஆக அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இயேசுவை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டு வாழ வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான். அதேபோன்று இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதர் இயேசுவிடம் சொத்தை பிரிப்பதற்காக தன்னுடைய சகோதரன் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார். அதாவது அன்றைய யூத காலகட்டத்திலே ஒரு நிகழ்வு உண்டு. என்னவென்றால், சொத்தில் அதிகமான பங்கு முதல் மகனுக்கு கொடுக்கப்படும். அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு சரிசமாக பிரித்துக் கொள்வதற்கு பிரச்சனைகள் இருந்தால் அவர்கள் அங்கே ரபி என்பவரை நாடுவார்கள். ஆனால் அவர்களுக்கு இயேசுவின் மீது அதிக பற்று இருப்பதால், அவர் போதகராகவும் இருப்பதால் அவரை நாடுகின்றார்கள். எங்களுடைய இந்த சொத்து பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதற்கு வாரும் என்று அழைக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்கின்றார், இது எனக்கு உங்களை யார் என்கிட்ட வர சொன்னது? இதுக்கு எனக்கும் சம்பந்தம் இல்லை. ஏனென்றால் அவர் இந்த உலக சொத்தை மையப்படுத்தி தன்னுடைய இறையரசை கட்டமைக்கவில்லை. மாறாக விண்ணக சொத்து, அதாவது இறைவனோடு வாழுகின்ற அந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும், மனமாற்றம் அடைய வேண்டும், இறைவனை நம்முடைய வாழ்வின் மையமாக கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர் விரும்புகின்ற ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அதற்காக ஒரு உவமையை சொல்லுகின்றார். ஒருவர் தன்னுடைய நிலத்தில் விதைத்து அதில் வருகின்றவற்றை எல்லாம் சேர்த்து வைப்பதற்காக தன்னுடைய களஞ்சியத்தை பெரிதுபடுத்தி கொண்டிருக்கின்றார் என்ற ஒரு நிகழ்வை உவமை என்ற நற்செய்தியிலே சொல்லுகின்றார். ஆனால் அவ்வாறு இருக்கின்ற பொழுது திடீரென்று உன்னுடைய மரணம் நிகழ்ந்து விட்டால் நீ சம்பாதித்து வைத்ததெல்லாம் யாருக்கு செல்லும் என்ற ஒரு கேள்வியை எழுப்புகின்றார். இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், 1912ஆம் ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி பல கனவுகளோடு டைட்டானிக் என்ற கப்பலிலே பல 1500 பேர் 1500க்கும் மேற்பட்டவர்கள் பயணம் செய்கின்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டது என்ன? இது மிதக்கும் மாளிகை, இது கடலில் மூழ்காது, எங்கு இடித்தாலும் எதுவும் நிகழாது என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு கொடுத்து அந்த பயணத்தை மேற்கொள்ள சொல்கின்றார்கள். அந்த கப்பலிலே எல்லா விதமான ஆடம்பரங்களும் எல்லா விதமான சுகபோகங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அங்கே மேல்தட்டு வசதி படைத்தவர்களுக்கு என்று ஒரு சிலதும், கொஞ்சம் வசதி குறைந்தவர்களுக்கு என்று ஒரு சிலதும் என்று பல்வேறுபட்ட நிலைகளிலே அந்த கப்பல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கப்பல் பயணம் மேற்கொள்ளுகின்றது. பனிப்பாறையில் மோதி அந்த கப்பல் மூழ்குகிறது. இவர்களெல்லாம் என்ன நினைத்தார்கள்? எதிர்காலம் ஒன்று இருக்கிறது, ஆகவே நாம் அதை வாழ்வோம் என்று எதிர்காலத்தை நோக்கி பயணித்தார்கள். ஆனால் இடைப்பட்ட காலத்திலே வாழ்க்கையை முடிந்து போவதை பார்க்கின்றோம். ஆனால் அந்த சூழல் கூட ஒரு மனிதர், அதாவது இறை மறைப்போதகர் ஒருவர் என்ன செய்கின்றார் என்பதை அந்த டைட்டானிக் கப்பலில் தப்பித்த ஸ்காட்ஸ்மேன் என்ற ஒரு மனிதர் சொல்லுகின்றார். நான் பயணம் செய்த கப்பல், நான் தண்ணீரில் தத்தளித்து கொண்டிருக்கின்றேன். அப்பொழுது அந்த லைஃப் சேவிங் போட் அந்த கப்பல் நிறைய உண்டு. ஒவ்வொருத்தருக்கும் உண்டு, அது வசதி படைத்தவர்களுக்கு அதிகமாக உண்டு. அப்போது ஒரு மறைப்போதகர் ஜான் ஹார்ப்பர் என்பவர் தன்னுடையதை மற்றவர்களுக்கு கொடுக்கின்றார். கொடுத்துவிட்டு அவர்களை தப்பித்து போக சொல்லுகின்றார். அப்பொழுது அவர் என்னிடம் சொல்லுகின்றார், நீ மீட்கப்பட்டு விட்டாய் என்று உணர்கிறாயா என்று கேட்கின்றார். நான் சொன்னேன் இல்லை என்று. அவரை தண்ணீர் மீண்டும் அடித்து செல்லுகிறது. மீண்டும் அவர் நீந்தி என்னிடம் கேட்கின்றார், நீ மீட்படைந்து விட்டாயா? இல்லை என்று சொன்னார். நீ இயேசு கிறிஸ்துவை நம்பு, மீட்கப் பெறுவாய் என்று திரும்பவும் சொல்லி 3வது முறையாக சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு என்னை இயேசுவை நம்ப சொல்லிவிட்டு செல்லுகின்ற பொழுது அலை அவரை அடித்து அவர் மூழ்கடிக்கப்படுகின்றார். ஆக அந்த ஜான் ஹார்ப்பர் என்பவர் இறுதியாக மீட்கப்பட்ட ஆன்மா என்பது என்னுடைய ஆன்மாதான் என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, மற்றவர்களெல்லாம் தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற இடத்திலே இந்த மனிதர் தன்னை பாதுகாப்பதை விட்டுவிட்டு அந்த நேரத்தில் கூட இயேசுவுக்கு சாட்சியாக, அதாவது எந்த ஆன்மாவும் கரைபடிந்து தன்னை அழித்து கொள்ளக்கூடாது, அங்கேயும் நான் மீட்பை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு நிலையை எடுத்து அவர் செய்வதை நாம் பார்க்க முடிகின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசுடைய விருப்பம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது, நாம் அனைவரும் இயேசுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்பதுதான். அந்த இயேசுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்றால் 3 வார்த்தைகளை நம்மிடமிருந்து அகற்ற வேண்டும். நான், எனது, என்னுடையது. நான், எனது, என்னுடையது என்பதை பல நேரங்களில் பலர் உபயோகப்படுத்த நாம் பார்த்திருக்கின்றோம். நான் தான் செய்தேன்,
நான் தான் அதை செஞ்சேன், நான் தான் அதை கட்டமைத்து கொடுத்தேன், நான் தான் அவர்களுக்கு வாழ்வை கொடுத்தேன், நான் தான் செய்தேன், நான் தான் செய்தேன், தான் செய்ததும் செய்யாதையும் நான் தான் செய்தேன் என்று சொல்லக்கூடிய பல நல்ல உள்ளங்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆக ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ள வேண்டும், நாம் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்டவர்கள் வாழ்வதற்காக. ஆனால் நல்ல காரியங்கள் நம் வழியாக நடக்கிறது என்றால் அது இறைவன் நம் வழியாக செய்து கொண்டிருக்கின்றார், நாம் செய்வதல்ல, மாறாக இறைவன் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த ஒரு நம்பிக்கையை நமக்குள் புகுத்தியவர்களாக, இறைவனை போற்றியவர்களாகவும் புகழ்ந்தவர்களாகவும் தொடர்ந்து பயணிப்போம். இந்த நாள் இனிய நாளாக உங்களுக்கு அமையவும், இறைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு நிறைவாக இருக்கவும் நான் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றேன். என் ஆண்டவராய் கிறிஸ்து உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.